நாராயணசாமி இணைப்பில் இணைகிறார். வணக்கம் சார். தற்போது காங்கிரஸ் கட்சியிலிருந்து சாம் பித்ரோடா ராஜினாமா செய்திருக்கிறார். இது குறித்த உங்களது கருத்து? சாம் பித்ரோடா அவர்கள் இந்த தேர்தல் சமயத்தில் ஒரு முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கிறார். குறிப்பா வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கிறவங்க சீனர்களை போல இருப்பதாகவும், தென் மாநிலங்களில் இருக்கிறவர்கள்லாம் ஆப்பிரிகளை போல இருப்பதாகவும் அவர் கூறியிருப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஒரு கட்சியில முக்கியமான பொறுப்புல, குறிப்பாக இந்த வெளியுறவுத்துறையினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய பிரிவில் பொறுப்பில் இருந்தவர் இது போன்ற இந்தியர்களை தரக்குறைவா பேசுறத யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால காங்கிரஸ் கட்சியில அதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்ல, பல காலகட்டங்கள்ல சாம் பித்ரோடா அவர்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களை கூறியிருக்கிறார். குறிப்பாக இந்த தேர்தல் நடக்கிற சமயத்தில் அவர் இப்படி பேசியிருப்பது காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடத்தை உருவாக்கி இருக்கிறது. அதனாலதான் காங்கிரஸ் கட்சியுடைய ஜெயராம் ரமேஷ் அவர்கள் மிக தெளிவாக அவர் அந்த சாம் பித்ரோடா அவர்கள் கூறிய கருத்தை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளாது, இது கண்டனத்துக்குரியது என்று கூறியிருக்கிறார். அதற்கு பிறகு இப்பொழுது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். மரியாதைக்குரிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இது நல்ல ஒரு முன் உதாரணம். ஒரு இந்தியர்களை யார் தவறாக பேசினாலும், தரக்குறைவாக பேசினாலும், அவர்கள் எந்த கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த பதவியில் இருக்க தகுதி இல்லாதவர்கள் என்பதை இது நிரூபிக்கும் அளவில் காங்கிரஸ் கட்சி உடனடியாக அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவரை அந்த பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறது. இதை நான் வரவேற்கிறேன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். சுசித்ரா, தற்போது காங்கிரஸ் கட்சியிலிருந்து சாம் பித்ரோடா ராஜினாமா செய்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்கள்? மிக முக்கியமாக இரண்டு சர்ச்சைகள், அதாவது பரம்பரை சொத்து வரி குறித்த ஒரு கருத்தினால் முதற்கட்ட சர்ச்சையானது கடந்த சில வாரங்களுக்கு முன்னால் ஏற்பட்ட நிலையில், அதன் பிறகு சமீபத்தில் நேற்று முன்தினம் ஆங்கில நாளிதழுக்கு அளித்த பேச்சு ஒன்றில் அவர் கூறியிருந்த பொழுது, தென்னிந்தியர்கள் ஆப்பிரிக்கர்களைப் போல உள்ளார்கள், கிழக்கு இந்தியர்கள் சீனர்களைப் போல உள்ளார்கள் என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைத்திருந்தார். இதனால் மீண்டும் கடுமையான ஒரு சர்ச்சை என்பது சாம் பித்ரோடாவுடைய அந்த கருத்திற்கு இந்தியா முழுவதுமே பல்வேறு மாநிலங்கள் ஒரு கடும் எதிர்ப்பை என்பது எழுந்தது. குறிப்பாக பரம்பரை சொத்து வரியை இந்தியாவிற்குள் காங்கிரஸ் ஆனது கொண்டு வர முயற்சிக்கிறது என்ற ஒரு பிரச்சாரத்தை தேர்தலின் பொழுது அனைத்து மாநிலங்களுமே பாஜக பயன்படுத்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சாம் பித்ரோடாவுடைய அந்த பேச்சை மேற்கோள் காட்டி பல்வேறு பாஜக தலைவர்களும் அந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகு இந்த மீண்டும் ஒரு சர்ச்சையானது ஏற்பட்ட நிலையில்தான் காங்கிரசினுடைய அதிகாரப்பூர்வமான ஒரு விளக்கமானதும் சமீபத்தில் வெளியிடப்பட்டது. சாம் பித்ரோடாவுடைய கருத்து என்பது இந்தியாவிற்கானது அல்ல, அது காங்கிரஸ் கட்சியுடைய கருத்தும் அல்ல, அவர் தனிப்பட்ட கருத்துக்களை அவர் கூறியிருக்கிறார் என்ற ஒரு விளக்கத்தை காங்கிரஸ் கட்சியானது அதிகாரப்பூர்வமாகவே வெளிப்படையாகவே அறிவித்தது குறிப்பிடத்தக்கது. பரம்பரை வரியை ஒருபோதும் இந்தியாவிற்குள் கொண்டு வருவதற்கு காங்கிரஸ் நினைக்கவில்லை என்ற ஒரு விளக்கத்தையும் காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷும் கூறியிருந்தார். இந்த நிலையில் தற்போது இரண்டாவது முறையாக சர்ச்சை வெடித்த நிலையில் தற்பொழுது அவரை ராஜினாமா செய்வதற்கான ஒரு அறிவுறுத்தல் என்பது சோனியா காந்தி தரப்பிலிருந்து கூறப்பட்டதாகவும், அதனை அடுத்து தற்பொழுது தன்னுடைய அயலக காங்கிரசினுடைய தலைவர் என்ற பொறுப்பை அவர் ராஜினாமா செய்துள்ளதாக தற்பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. பல்வேறு கடும் எதிர்ப்புகள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயும் சாம் பித்ரோடாவிற்கு எதிராக எழுந்த நிலையில் தற்பொழுது இந்த ஒரு முடிவிற்கு அவர் வந்துள்ளதாகவும், தலைமையினுடைய கட்டுப்பாட்டை ஏற்று இந்த ஒரு ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கியுள்ளார் என்ற ஒரு தகவலின் தற்போது காங்கிரசுடைய மூத்த தலைவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.